அன்பென்ற குணக்குன்றின் மீது அமர்ந்திருக்கும் அன்பு சொந்தத்திற்கும் அன்பு குழந்தைகளுக்கும் கமடு KN ரவியின் அன்பு வணக்கம். அன்பு சொந்தங்களே, எந்த சூழ்நிலையிலும் கோபத்தை விடுத்து நாம் நற்குணத்தோடு வாழ்வது நிச்சயமாக நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்லதே. கோபத்தால் பல சமயம் நாம் நமது வார்த்தைகளை தவறிவிடும் பொழுது அதனால் பிரச்சனைகள் உருவாகின்றது, விவாதங்கள் வளருகின்றது. அதனை தவிர்ப்பதற்காகவும் நாம் சாந்தியாக இருந்தோமால் நிச்சயமாக நல்ல வார்த்தைகள் வருகின்றது. அதனால் எந்த விதமான விவாதம் இல்லாமல் நம் மனம் அமைதி பெறும். உதாரணத்திற்கு, சில நாட்களுக்கு முன் நான் பைக்கில் செல்லும் பொழுது ஒரு சகோதரன் எதிரில் வந்து இடித்து விட்டார். எனக்கு நிச்சயமாக அவ்வளோ கோவம் வந்தது. கோவம் வந்து கையை கூட ஒரு செகண்ட் ஓங்கிட்டேன். ஓங்கின கை அதுக்கப்புறமா எனக்கே மனசு இதுவாகிட்டு என்ன தோணுச்சோ தெரியல. டக்குன்னு நான் அமைதியாகி அந்த இடத்துல நான் நல்லா இருங்க போகும்பா ஆன்ட்டேன். அப்போ தான் வந்து பைக்கை ரைட் பண்ணி வந்தவர் டக்குன்னு திரும்பி பார்த்தாரு. என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படி மூவ் பண்ணி போகிறாங்க. பின்னாடி உட்காந்தவன் கையெடுத்து வணங்கிட்டு போகிறான். அவன் நிச்சயமாக நம்மளை பைத்தியக்காரன் கூட நினச்சிருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணதுனால அந்த இடத்துல விவாதம் தவிர்க்கப்பட்டது. எனக்கு நிச்சயமாக கொஞ்சம் அந்த பிபிலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிது. நம்ம கோபத்தினால பிபி ஏறுது, நம்ம உடம்பு பாதிக்கப்படுது. அதனால் சில வார்த்தைகள் தடுமாற்றமான வார்த்தைகள் வருது, வார்த்தைகள் தவறுதலான வார்த்தைகள் வருது, அதனால் விவாதங்கள் வருது, மன கஷ்டம்தான். அதை விடுத்து அந்த இடத்துல நம்ம முடிந்த அளவுக்கு மனது சாந்தியாக நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டு நல்லா இருங்க போங்கப்பா சொல்லிட்டு வந்துடுங்க. நிச்சயமாக அந்த இடத்துல நமக்கு மன சாந்தி அடைக்கும். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லா சமயத்திலையும் கோபத்தினாலேயும் இல்லை சண்டை போட்டு தான் எதிரியை சாதிக்கணும்னு கிடையாது. எதிரியை வீழ்த்தத்துக்கு நம்ம அன்பென்ற நல்ல ஆயுதத்தை கூட செலுத்தி நிச்சயமாக எதிரியை வீழ்த்த முடியும். நம்ம மனசு தான் காரணம். நாமும் நல்ல மனிதனாக வாழ்வோம், நம்ம நாட்டையும் ஜெயிக்க வைப்போம். அது நம்ம கையில் தான் இருக்குது. ஜெய் ஹிந்த்.